ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பவர்ஃபுல் பிரின்ஸோட 4th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே தான்யாவோட அப்பா லியாங்கோட அப்பா வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் உடைச்சு என் பொண்ணை ஏமாத்த பாக்குறீங்களான்னு கத்த ஆரம்பிச்சிருந்தாரு. அத்தோட தான் முடிஞ்சது. கரெக்டா இல்ல அப்படிலாம் அத்தை பொண்ணுலாம் யாரும் கிடையாது அப்படின்னு லியாங்கோட அப்பாவும் அம்மாவும் சமாளிக்க ஆரம்பிக்க கரெக்டா வேணும்னே ஜியாங்ஷு லியாங்கோட அத்தை பொண்ணை வீட்டுக்கே அமுச்சு வைக்கிறான். ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க, என் குழந்தை பிறந்துருச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு வாசல நின்னு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கா. அவங்க அத்தை பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஜியாங்ஷு பாத்துட்டு இருக்கான். அவன் கிட்ட அவன் ஃப்ரெண்டு ஜின்ரான் பேச ஆரம்பிக்கிறான். ஏண்டா இப்படி ஒரு டிராமா பண்ண, இனிமே இந்த பொண்ணையும் இந்த குழந்தையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, நம்ம ஆளுங்களை யாராவது ஒரு தளபதியா அனுப்பி விடுங்க, அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, அந்த அம்மாவும் குழந்தையும் பத்திரமா ஏதாவது ஒரு ஊர்ல அவங்க ஊர்லயே போய் தங்கிட்டு நிம்மதியா வாழட்டும், காசும் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல ஆளுங்க அங்க இருந்து போறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தான்யாவோட அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த நிச்சயதார்த்தம் நின்றுச்சு, இதுக்கு மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. தான்யாவோட அப்பா அவங்க வீட்டு நினைவு மண்டபத்துக்கு வந்துட்டு அவங்க அம்மாவோட பலகைய பார்த்து, இத்தனை வருஷம் ஆச்சு நீ இறந்து போயிட்டு, நம்ம பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா, கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, இது ரொம்ப அசிங்கமான முறையில கல்யாணம் நின்றுச்சுங்கிறதால நம்ம பொண்ணை எந்த குடும்பத்து பெரிய வீட்டுல மரியாதையோட திரும்ப சேர்த்துக்குவாங்கன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு, நீதான் வானத்துல இருந்து எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு அவங்க அப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஒரு நல்ல பையனா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா இங்க ஜியாங்ஷுவை காட்டுறாங்க. அம்மா யார அந்த பொண்ணை இனிமே கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு ஜின்ரான் கேட்க, ஜியாங்ஷு குறுகுறுன்னு பார்த்து சிரிக்கிறான். நீ பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு. ஏண்டா இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க, சும்மா கிண்டல் பண்ணாதன்னு சொல்ல, நீ பண்ணிக்க மாட்ட அப்படின்னா வேற யாரு, நானா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜியாங்ஷு கேக்குறான். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு ஜின்ரான் சொல்றான். ஜியாங்ஷு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்க பாவமா தான்யா உட்காந்துட்டு இருக்கா, அவளை பாக்குறதுக்கு மினாவும் வந்துடுறா. என் மானமே போயிடுச்சுடி, எப்படி தெரியுமா வந்து ஊரே வேடிக்கை பார்த்துச்சு, இதுக்கும் மேல ஊர்ல இருக்கிற எந்த பெரிய குடும்பமும் என்ன சம்மந்தம் பேசுறதுக்கு வர மாட்டாங்க, இனிமே நான் என்னடி பண்ண போறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ராஜா பாக்குறாரு. ஜியாங்ஷுவை கூப்பிட்டு, நீ தான் சொன்ன அந்த தான்யா பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாக்கணும் அப்படின்னு, இந்த மாப்பிள்ள ஓகேவா அந்த மாப்பிள்ள ஓகேவா அப்படின்னு நிறைய மாப்பிள்ளைங்க லிஸ்ட் எடுத்து காட்டுறாரு. இது எல்லாமே பிரின்சஸ்க்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைங்க, உனக்காக நான் தான்யாக்கு காட்டுறேன்னு சொல்ல, இந்த மாப்பிள்ள செட் ஆக மாட்டான், இந்த மாப்பிள்ள ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படின்னு ஜியாங்ஷு எந்த மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க, தான்யாவோட அப்பா நீ 2 பேர் மட்டும் தான் இருக்கிறதுலே அதிகமான ஆர்மி படைய வச்சிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்களும் வந்துட்டு இப்படி எப்படி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் என்னடா ஆகுறது அப்படின்னு கேட்க ஜியாங்ஷு பாக்குறான். அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லைட்டா வெக்கப்பட்டுட்டே சொல்றான். ராஜா பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. நிஜமா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்ன பொறுத்தவரை இது சூப்பரான ஒரு சிச்சுவேஷன், உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் இந்த பொண்ணு வீட்டுக்கும் வேணுதான், ஆனா உண்மையாவே இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க ஜியாங்ஷு பார்த்துட்டு, நாட்டுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் படைக்கு எடுத்துட்டு போய் சண்டை போடுறேன்ல, அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணாலும் கஷ்டப்படுவான், சோ அந்த பொறுப்பை நான் எடுத்துட்டு நானே தலையில வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜியாங்ஷு மறுபடியும் அவனோட ஃபீல்டுக்கு வந்துட்டு அவனோட டாக்குமெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஜேடு டோக்கன் இருக்கு. தான்யாவை பிடிக்கும் போது கீழே விழுந்த ஜேடு டோக்கனை பத்திரமா வச்சிட்டு இருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு தான்யாவெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அவளை பத்தி ஒவ்வொரு சீனையும் அவனுக்கு லேசா அவனையும் அறியாம சிரிப்பு வந்துருது. சிரிக்க ஆரம்பிக்கிறான். தான்யாவை கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இங்க இன்னொரு பக்கம் இந்த தான்யாவோட அங்கிள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இவரு தான்யாவை தத்து எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா தான்யாவோட அம்மாவும் இல்ல அப்பாவும் படையை எடுத்துட்டு போருக்கு போறதால இவர் வந்து ஒரு பெரியப்பா ஸ்தானத்துல இருந்து தான்யாவை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட வீட்டுக்கு அவரோட மினிஸ்டர் ஒருத்தன் வைஸ் மினிஸ்டர் லூமோ அங்க வந்துடுறான். இங்க பிளான் பண்ணபடியே எல்லாமே நடந்துருச்சு. லியாங்கோட குடும்பத்தை ராஜா இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஒரு ஊருக்கு அனுப்பிட்டாரு. இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அவங்களுக்கு உயிர் பிச்சை போட்டதே பெரிய விஷயமா இருக்கு. லியாங்க மட்டும் தான் ராஜா உயிரோட விட்டு வச்சிட்டு இருக்காருன்னு எல்லா விஷயத்தையும் லூமோ சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, இதுக்கு மேல யாரும் மாட்ட மாட்டாங்கல்ல அப்படின்னு மறுபடியும் இந்த அங்கிள் கேட்க, யாரும் மாட்ட மாட்டாங்க, எல்லாத்தையும் நான் ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், ஆனா எனக்கு ஜியாங்ஷுவை நினைச்சு மட்டும் தான் கவலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஜியாங்ஷுவை காட்டுறாங்க. இப்ப என்ன ஆச்சு, தான்யாவோட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு ஜியாங்ஷு கேட்க ஆரம்பிக்கிறான். அவளை பொண்ணு கேட்கறதுக்காக நிறைய குடும்பத்துல இருந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட அப்பா யாரையும் இப்போதைக்கு பேசுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அந்த அங்கிள் ஆண்டின் பெரியமா பெரியப்பா இருக்காங்கல்ல, தான்யாவை தத்து எடுத்தவங்க, அவங்க இன்னைக்கு தான்யாவை அவங்க அப்பாவையும் பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்ல, அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கரெக்டா பாத்துக்கோ, அந்த அங்கிள் சான்சலர் சாதாரண ஆள் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இங்க இந்த அங்கிளும் ஆண்டியும் வந்துட்டு இருக்காங்க. தானியாவோட அப்பா, நீ என்ன மாப்பிள்ள பார்த்து வச்சிட்டு இருக்க? லியாங்க குடும்பம் இவ்வளவு கேவலமான குடும்பம். நானே ஊர்ல இல்லன்னு தானே உன்கிட்ட பொறுப்பு கொடுத்தேன். இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க தானியா பாக்குறா. அப்ப அங்கிளையும் ஆண்டியையும் திட்டாதீங்க, அவங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. யாருக்கு தெரியும் லியாங்கோட ஃபேமிலி இப்படி ஒரு வேலை பாப்பாங்கன்னு. நான் சமையல் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன், எல்லாரும் நீங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் முதல்ல நீ சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு தான் கொடுக்கணும்னு இந்த அங்கிளும் அதே மாதிரி நம்ம தானியாவோட அப்பாவும் அடிச்சுக்கிறாங்க. டேய், நான் அவளை முறைப்படி தத்து எடுத்திருக்கேன்டா, நான் அவளுக்கு பெரியப்பா, நான் தாண்டா அவளுக்கு முதல்ல அப்பா மாதிரி அப்படின்னு அந்த அங்கிள் சொல்ல, உடனே இந்த ஆண்டி எஞ்சிடுறாங்க, நான் உனக்கு பெரியமா, நீ முதல்ல எனக்கு கொடுமா அப்படின்னு அவங்க சாப்பாடை வாங்கிக்கிறாங்க. எந்த மாப்பிள்ளைய பாக்குறதுன்னு ஒண்ணும் புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு தானியாவோட அப்பா சொல்ல, தானியா உடனே 48 நாள் நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த அங்கிள் பார்த்துட்டு, ஊருக்குள்ள இருந்தா கண்டவனும் கண்டபடி பேசுவான், நீ 48 நாள் போயிட்டு வாமா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இங்க ஜியாங்ஷு கிட்ட வந்து இவ கோயிலுக்கு போறா, இவ கூட ஒரு 5 வண்டி நிறைய அவளுக்கு தேவையான ட்ரெஸ், அதே மாதிரி அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், மேக்கப், சென்ட் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல, புத்தர் கோவிலுக்கு போறதுக்கு 5 வண்டி நிறைய பொருளா அப்படின்னு ஜியாங்ஷு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே ஆடம்பரமா வளர்ந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு. தானியாவும் கிளம்பி கோவிலுக்கு போறா. அங்க போனது ஒரு குட்டி சாமியார் கூப்பிடுறதுக்கு வரான். முக்கியமான பொருளை மட்டும் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இந்த 5 வண்டியில இருக்கிறதும் முக்கியமான பொருள் தான் அப்படின்னு சொல்ல, அந்த பையனே ஷாக் ஆயிடுறான். ஆனா அங்க எதையுமே அனுப்பாம தான் உள்ள விடுறாங்க. உள்ள ஒரு 3 செட் ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இந்த ட்ரெஸ் தான் நீங்க போட்டுக்கணும் அப்படின்னு. தானியா பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணுங்க இடுப்பு கிட்ட ஒரு மடிப்பு கூட வச்சு தைக்கல, ரொம்ப டைட்டா இல்லாம தொலைன்னு இருக்கு, இது எப்படி நம்ம போட்டுக்கிறதுன்னு கேட்க, பரவாயில்ல, கோவில்னு வந்தா அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும், அதுக்காக தானே வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? சில பேர் வந்துட்டு என் வாழ்க்கையில தப்பா வந்துட்டாங்க, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தானியா யோசிச்சுட்டு இருக்கா. தானியா அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிடுற இடத்துக்கு வர, அங்க வெறும் வெள்ளை சோறும் காய்கறியும் தான் வச்சிட்டு இருக்காங்க. கோவில்ல கிடைக்கிற சோறு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தானியா வாயில வைக்கிறா. ரொம்ப ரொம்ப பிளைனா இருக்கு. வேலைக்கார பொண்ணுங்க, கண்டிப்பா உங்களால சாப்பிட முடியாது, எங்களாலேயே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேல முடியலன்னு தானியா எந்திரிக்க, குட்டி சாமியார் மறுபடியும் வந்துட்டு சாப்பாடை வீணாக்க கூடாதுன்னு சொல்ல, நான் எப்பவுமே கொஞ்சமா தான் சாப்பிடுவேன், என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அப்ப அங்க ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கு பாருங்க, அந்த ரூம் தான் தண்டனை ரூம். அந்த ரூம்ல போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அதான் உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிடுறான். சாப்பிடாததுக்கெல்லாம் தண்டனையா அப்படின்னு தானியா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க கரெக்டா அதே கோவில்ல இருக்கிற இன்னொரு ரூம்ல நம்ம ராஜா வந்துட்டு இருக்காரு ஜியாங்ஷுவோட. என்னடா திடீர்னு இந்த கோவில்ல இருக்க இந்த ரூம்க்கு நம்ம சின்ன வயசுல விளையாட வருவோமே, இங்க கூப்பிட்டுருக்க ஏண்டான்னு கேட்க, எல்லாம் சும்மாதான் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, 10 வருஷம் ஆயிருச்சு, அந்த சான்சலர் இருக்காரு அப்படின்னு தானியாவோட அந்த தத்து அப்பா இருக்காருல, அவர் பேரு சூ பேரை சொல்லி அந்த ஆள் வந்துட்டு ராஜமாதாவோட சொந்த அண்ணங்கிறதால அவரோட கை இங்க ஓங்கியே தான் இருக்கு, கம்ப்ளீட்டா நம்மள கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாத்துட்டே இருக்காங்க, விடக்கூடாதுன்னு சொல்ல ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு நிறைய கேஸ்ல டவுட் இருந்ததே, நான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன், ஆனா மத்தபடி எனக்கு இந்த கோர்ட் விஷயத்தை தலையிடுறதுக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், நீ வர வர ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ராஜா அவனை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த கேஸை விசாரிச்சு யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். கரெக்டா பக்கத்து ரூம்ல தான் தானியாவை அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. தானியா அங்க வேண்ட ஆரம்பிக்கிறா. சாரி, நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனா சின்ன வயசுல இருந்தே எல்லாமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதால பிளைன் ரைஸ் எல்லாம் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல புத்தா, இன்னொரு கோரிக்கையும் இருக்கு, எனக்கு கல்யாணம் நின்னு போயிடுச்சு, அடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப பாக்குறதுக்கு மட்டும் இல்ல கேரக்டரும் ரொம்ப சூப்பரா இருக்கணும், அதுவும் இல்லாம யாரையாவது ஒருத்தங்களை நம்பி இருக்க கூடாது, என் அப்பாவோட சொத்தை நம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரக்கூடாது, இல்ல எங்க அப்பா கிட்ட இருக்கிற பவரை நம்பியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரக்கூடாது, பாக்குறதுக்கு ஆள் 7 அடிக்கு இருக்கணும், அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும், கேரக்டர் நல்ல குணமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம அக்கா தங்கச்சி ஏற்கனவே பல கூட்டம் வந்துட்டு அவனை பின்னாடி இழுக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய எனக்கு குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்க, தானியாவோட வேண்டுதலை கேட்டுட்டு ராஜா, இந்த பொண்ணுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா அப்படின்னு கேட்க, ஜியாங்ஷு ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு கணவன் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவ கேட்டுட்டு, அது மட்டும் நான் ஏற்கனவே போன தடவை நல்ல புருஷனா கொடுத்தா நிறைய விஷயத்தை நிறைவேற்றுவேன், எழுதி கொடுப்பேன்னு சொன்னேன், ஆனா அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணல, அதனால லியாங் மாதிரி ஒருத்தனை என் கண்ணில் காட்டிட்டீங்க போல, இப்ப நான் எல்லாதெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் எழுதி உங்களுக்கு மந்திரத்தெல்லாம் கொடுத்துடுறேன், இந்த தடவையாவது நிறைவேற்றுங்கன்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. இந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்கு ஊருக்குள்ள வேற எந்த பையனாலையும் முடியாதுடா, நீ இந்த கஷ்டத்தை தான் பொறுப்புல ஏத்துட்டு இருக்கியே, பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜியாங்ஷு லேசா வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். கரெக்டா போங்க அசிஸ்டன்ட் வந்துடுறான். இந்த ஜின்ரான் இருக்கான்ல நம்ம ஜியாங்ஷுவோட ஃப்ரெண்டு, அவன் எக்ஸாம்ல பெரிய
பெரிய லெவல்ல பாஸ் ஆயிருக்கானா. பாஸ் ஆனவங்களோட ஊர்வலம் எல்லாம் வரப்போகுது. அதனால அந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு தான் அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கான். சரி, இந்த ஊர்வலத்தை பாதுகாத்து கூட்டு போறதுக்கு ஷென்யூ இருக்கான்ல, அவனை விடுங்க அப்படின்னு ஜியாங்ஷு சொல்ல, அந்த பொண்ணு லியாங்கோட அத்தை பொண்ணை கூட்டு போயிட்டு ஊர்ல விடுறதுக்கு போனவரு இன்னும் வரல. இன்னைக்கு நைட்டு தான் வருவாரா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். இன்னைக்கு காலெல்லாம் வந்திருக்கணும், நைட்டு வரானா, யாரை ஏமாத்த பாக்குறான் அந்த ஷென்யூ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஷென்யூவோட குரல் பின்னாடி கேக்குது. பார்த்தா அந்த ஷென்யூ இருக்கானே நம்ம தானியா கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் எல்லாரும் ஏமாத்திட்டு கோவிலுக்கு நேரா வந்திருக்கான். ஷென்யூ சொல்லிக்கிட்டு இருக்கான் தானியாவை பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடி இருக்கோம். நான் அப்பையில இருந்தே உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்குள்ள லியாங்கோட நிச்சயம் ஆயிடுச்சுங்கிறதால நான் எதுவும் சொல்லாம போயிட்டேன். அப்போ என்கிட்ட பதவியும் இல்ல. இப்போ நான் மிலிட்டரியில வைஸ் தளபதியா இருக்கேன். என்ன நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஜியாங்ஷு செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கான். அதெல்லாம் காதுல வாங்கிட்டு கரெக்டா அப்பன்னு பார்த்து தானியா, அறிவு இருக்கா இல்லையா, ஊருக்குள்ள பல பேர் பலவிதமா பேசுவாங்களே தான் நான் கோவிலுக்கே வந்திருக்கேன். இங்க வந்து என் மானத்துக்கு எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. உங்க அப்பாவை ஒரு மேட்ச் மேக்கரோட எங்க வீட்டுக்கு வந்து பேச சொல்லுங்க. கண்டதையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முட்டா பைய அப்படின்னு நம்ம ஜியாங்ஷு இந்த பக்கம் திட்டிக்கிட்டு இருக்கான். ஜியாங்ஷு திட்டிக்கிட்டு இருக்கும் போதே தானியாவோட வேலைக்கார பொண்ணுங்க வந்துடுறாங்க. தானியா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கரெக்டா இன்னொரு பக்கம் இந்த மிங்சு இருக்காளே தானியாவோட அக்கா, அவ இருக்கா. அவ கையில சாட்டை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப அவங்க அம்மா, இப்படி சாட்டையோடய ஊருக்குள்ள சுத்தினா ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எவ்வளவு எலிகண்டா இருக்க முடியுமோ அவ்வளவு எலிகண்டா நீ உன்னை காட்டிக்கணும், புரியுதா, இப்படி எல்லாம் எடுத்துட்டு போகாதன்னு சொல்லும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துடுறா. இந்த ஷென்யூ இவங்க அப்பாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த விஷயத்த சொல்ல ஷென்யூவை பாக்குறதுக்கு மிங்சு வேகமா ஓடி போயிடுறா. ஷென்யூ என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம 3 பேரும் சின்ன வயசுல ஒன்னா தானே விளையாடுவோம். அப்பல இருந்தே தானியா மேல உனக்கு ஒரு கண்ணு. அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனா உன் தலைவர் இருக்காரே, அதான் நீ நேரா வந்து ஜியாங்ஷுக்கு தானே ரிப்போர்ட் பண்ற, அவர்கிட்ட போய் பேசு. அவர் பேசினா அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஏத்தி விட்டுடுறா. உடனே ஷென்யூ ஆமால அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஷென்யூ நேரா நம்ம ஜியாங்ஷு கிட்ட போயிடுறான். அந்த பொண்ணை பத்திரமா வீட்டுல விட்டு வந்தாச்சு, நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம், எது கிளம்பு அப்படின்னு ஜியாங்ஷு சொல்றான். ஷென்யூக்கு லேசா பயமா தான் இருக்கு. ஆனாலும் கேட்டு பாப்போன்னு, எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா என் சார்பா கல்யாணம் பேசுறதுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்க, போவேன், ஆனா அது தானியாவா இல்லாம வேற எந்த பொண்ணா இருந்தாலும் போவேன் அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். ஷென்யூ ஷாக் ஆயிட்டு இருக்க, இங்க பாரு, என்னையே ஏமாத்திட்டு வெளியே போய் எந்த பொண்ணு கூட சுத்தலாம் நினைக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னு கண்டபடி கத்தி ஜியாங்ஷு அங்க இருந்து ஷென்யூவை அனுப்பிடுறான். ராஜமாதாவை காட்டுறாங்க. ராஜமாதாவை பாக்குறதுக்கு இந்த பெரியப்பா சான்சலர் சூ வந்திருக்காரு. அண்ணா அப்படின்னு சொல்லிதான் ராஜமாதா பேசுறாங்க. நம்ம குடும்பம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். நான் இளவரசிக்கு இந்த இளவரசன் இருக்கானே ஜியாங்ஷு, அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். இளவரசி கேரக்டருக்கு செட் ஆகாது, ஆனா அந்த மாப்பிள்ள தான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல, நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்சலரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க மறுபடியும் நம்ம தானியா வந்துடுறா. ஊருக்குள்ளேயே நம்ம மினா பாக்குறா. ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு விதவிதமா சாப்பாடு வாங்கி தரா. போயிட்டு உன்னால தாங்க முடியாம உடனே கிளம்பி வந்துட்ட. இங்க பாரு, ஊருக்குள்ள எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கின பசங்க ஊர்வலம் அன்னைக்கு வரப்போகுது. அதுல ஏதாவது ஒரு நல்ல பையன் உனக்கு பிடிச்சா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இன்னைக்கு போய் நம்ம அதை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க தானியாவோட அப்பா கிட்ட மினாவோட அப்பா வந்துடுறாரு. எதுக்கு பொண்ணை கோவிலுக்குலாம் அனுப்புற, அவ படுக்க அவ சாமியார் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, அதுக்குள்ள தானியாவோட வேலைக்கார பொண்ணுங்க வந்து நாங்க மறுபடியும் ஊருக்குள்ளேயே வந்துட்டோம்னு சொல்றாங்க. பாரு, இவளா சாமியார் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு தானியாவோட அப்பா சிரிக்கிறாரு. தானியாவும் மினாவும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க சும்மா பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணுங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தானியாவோட அப்பா கிட்ட மினாவோட அப்பா, அடுத்த கல்யாணத்தை உடனே ஏற்பாடு பண்ணாத, பொறுமையா பாக்கலான்னு சொல்ல, ராஜாவே என் கழுத்துல கத்தி வச்சா தவிர என் பொண்ணுக்கு இப்போதைக்கு நான் அடுத்த மாப்பிள்ள மாக்குற மாதிரி இல்ல, கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்ல, ராஜா உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தானியாவோட அப்பாக்கு மெசேஜ் வருது. ஷாக் ஆயிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. இங்க தானியாவும் மீனாவும் அந்த குரூப்ல வர பசங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஜின்ரானும் வரான். மீனா பாக்குறா, ஜின்ரான பாருடி செம்மையா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பிரின்சஸ் இருக்காளே, அவளும் இந்த கூட்டத்தை வேடிக்கை பாக்குறதுக்காக வந்திருக்கா. ஜின்ரான பாத்துட்டு, இந்த பையன் நல்லா இருக்கான், நீங்க வேணா ஏன் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ராஜமாதாட்ட சொல்லலாம்னு கேட்க, உடனே பக்கத்துல இருக்கிற இன்னொரு வேலைக்கார பொண்ணு, பிரின்சஸ்க்கு நம்ம ஜியாங்ஷு இளவரசரை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, அது தெரியாதா உனக்கு, வாய மூடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம மினாவும் தானியாவும் ஜின்ரான பார்த்து நல்லா பல்ல காட்டிட்டு நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்ல, இல்ல கொஞ்சம் ஓவரா வாய பொளக்குறீங்க, கொஞ்சம் வாய மூடுங்கன்னு குரல் கேக்குது. பக்கத்துல எவடா அது அப்படின்னு ஸ்கிரீனை ஓபன் பண்ணி நம்ம தானியாவும் மினாவும் பார்க்க, இங்க யூவும் ஜியாங்ஷுவும் உட்கார்ந்துருக்காங்க. என்னது நீங்களா அப்படின்னு இந்த 2 பேரும் ஷாக் ஆகுறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து இன்னும் கியூட்டா இருக்க போகுது டிராமா. சோ மறக்காம மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.